ஹலோ சார், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் இப்போ ரீசெண்டாக நமது பூமியில் உள்ள 7 காண்டினென்ட்டில் பர்டிகுலராக ஒரு காண்டினென்ட் உடைஞ்சு ஒரு புதிய கடல் உருவாகும். இது 10 லட்சம் ஆண்டுகளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கண்டம் உடைஞ்சு ஒரு புதிய கடல் உருவாகும் அப்படின்ட்டு ஒரு ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் அவர் என்ன சொல்றாரு, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் அவர் நமது பூமியில் உள்ள 7 காண்டினென்ட்ல பர்டிகுலராக ஒரு காண்டினென்ட் உடைஞ்சு அதுலேருந்து ஒரு புதிய கடல் உருவாகும் அப்படின்ட்டு ஒரு ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் சொல்றாரு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது பூமியில எத்தனை காண்டினென்ட் அமைஞ்சிருக்கு, நமது பூமியில எத்தனை கண்டங்கள் அமைஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். நமது பூமியில 7 காண்டினென்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமது எர்த்தில் நமது பூமியில 7 காண்டினென்ட் 7 கண்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 காண்டினென்ட் அந்த 7 கண்டங்கள் அதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஏஷியா, அண்டார்டிகா, இப்படி 7 காண்டினென்ட் நமது பூமியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 கண்டங்களும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே கண்டமா ஒரே சூப்பர் காண்டினென்ட்டா இந்த 7 காண்டினென்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூப்பர் காண்டினென்ட் அதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்கையா சூப்பர் காண்டினென்ட்டா. பங்கையா சூப்பர் காண்டினென்ட் எப்போ உருவானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 33 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பங்கையா சூப்பர் காண்டினென்ட் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமது பூமியில ஒரே ஒரு சூப்பர் காண்டினென்ட், அதாவது இப்போ இருக்கிற 7 கண்டங்களும் ஒன்று சேர்ந்து பங்கைய சூப்பர் காண்டினென்ட்டாக 33 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இருந்திருக்கு. இந்த பங்கையா சூப்பர் காண்டினென்ட்டும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பங்கையா சூப்பர் காண்டினென்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல டெக்டானிக்கல் பிளேட்டுகள்னா ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் மறுபடி பிரிந்து அதுக்கப்புறம் மறுபடி ஒன்று சேர்ந்து சூப்பர் காண்டினென்ட்டை உருவாகி அதுக்கப்புறம் அந்த சூப்பர் காண்டினென்ட்லேருந்து மறுபடி அந்த டெக்டானிக்கல் பிளேட்லாம் பிரிந்து அதுக்கப்புறம் மறுபடி சூப்பர் காண்டினென்ட் அது உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் பங்கையா காண்டினென்ட் 33 கோடி ஆண்டுகள் அப்போ இந்த சூப்பர் காண்டினென்ட்டான உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கையா சூப்பர் காண்டினென்ட்லேருந்து இந்த 20 கோடி ஆண்டுகள் அப்ப 7 காண்டினென்ட் 7 கண்டங்கள் பிரிந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு நமது பூமியில இந்த 7 கண்டங்கள் 7 காண்டினென்ட் இப்போதைக்கு இருக்கு. சரி, ஏன் இந்த மாதிரி கண்டங்கள் ஒன்றுடன் ஒன்று சேருது, அதுக்கப்புறம் ஏன் ஒன்றுடன் ஒன்று பிரிந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நமது பூமிக்கு அடியில் உள்ள உருகிய பாறைகள், உருகிய மேக்மா, உருகிய பாறைகள் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேக்மா நகர்றதுனால காண்டினென்ட் பிளேட்டான டெக்டானிக் பிளேட்டுகள்னா நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் ஒரு டெக்டானிக் பிளேட்டும் ஒரு காண்டினென்ட் பிளேட்டும் இன்னொரு காண்டினென்ட் பிளேட்டும் ஒன்றுடன் ஒன்று மோதுறதுனால மேலே எழும்புறதுனா மழையாகவும் கீழே இறங்குச்சுன்னா அதனால கடலாகவும் மாறும் அப்படின்னா ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் அவங்க சொல்றாங்க. இதுதான் காண்டினென்ட் பிளேட் மூவ்மெண்ட், அதாவது நமது பூமிக்கு அடியில் உள்ள மேக்மா உருகிய பாறைகள் நகர்றதுனால கண்டங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரு சூப்பர் காண்டினென்ட்டா உருவாகும். இல்லைன்னா இந்த மாதிரி 7 கண்டங்கள் தனியாக பிரிந்து 7 கண்டங்களா இருக்கும் அப்படின்னா ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் அவங்க என்ன சொல்றாங்க. இப்ப நமது பூமியில 7 காண்டினென்ட் இருக்கு. ஏசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அண்டார்டிகா, இப்படி 7 காண்டினென்ட் நமது பூமியில இப்போதைக்கு இருக்கு. இந்த 7 காண்டினென்ட்ல ஒரு காண்டினென்ட் ரெண்டாக உடைந்து ஒரு புதிய கடல் உருவாகும் அப்படின்ட்டு ஒரு ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் அவர் என்ன சொல்றாரு. அந்த ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் அவரோட நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா எபிங்கர். ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் ஆப்பிரிக்கா காண்டினென்ட், அதாவது 7 காண்டினென்ட்ல நமது பூமியில 7 காண்டினென்ட் அமைஞ்சிருக்கு. அந்த 7 கண்டத்துல ஒரு கண்டமான ஆப்பிரிக்கா கண்டம் இரண்டாக உடைந்து அதுல ஒரு புதிய கடல் உருவாகும் அப்படின்னா ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சரான சிந்தியா எபிங்கர், இந்த ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் அவர் சொல்றாரு. இவர் 1980 யூஎஸ்ல உள்ள துலேன் யூனிவர்சிட்டியில ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சரா இவர் இருக்காரு. ஆப்பிரிக்கால அதிகமான ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதிகமான எரிமலை குழம்புகள் ஆப்பிரிக்கால இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா காண்டினென்ட் பர்டிகுலரா 3 டெக்டானிக் பிளேட் ஒரு சிறிய அளவுல டெக்டானிக் பிளேட்டை அடிச்சது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இதனால அந்த 3 டெக்டானிக் பிளேட்ல ஒரு பர்டிகுலரான டெக்டானிக் பிளேட்டை உடைந்து ஒரு புதிய கடல் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த சிந்தையா எபிங்கர் இந்த ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் இவர்கள் சொல்றாரு. அந்த 3 டெக்டானிக் பிளேட்டு அதோட நேம்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா காண்டினென்ட் பிளேட்ல உள்ள
ஆப்பிரிக்கா டெக்டானிக் பிளேட்டு, அதுக்கப்புறம்னா அரேபியா டெக்டானிக் பிளேட்டு, அதுக்கப்புறம் சொமாலியன் டெக்டானிக் பிளேட்டு. இந்த 3 டெக்டானிக் பிளேட்டுகளும் சிறிய அளவுள்ள டெக்டானிக் பிளேட்டான விக்டோரியானா டெக்டானிக் பிளேட்டை அடுத்ததுனால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு அடியில் உள்ள மேக்மா வந்து நகர்றதுனால, மேக்மாவோட மூவ்மெண்ட்னால இந்த டெக்டானிக்கல் பிளேட்டுகள் நகருது. இதனால வந்து இந்த 3 டெக்டானிக்கல் பிளேட்டுகளும், அதாவது அரேபியா, ஆப்பிரிக்கா, சொமாலியன், இந்த 3 டெக்டானிக்கல் பிளேட்டும் உள்ள டெக்டானிக் பிளேட்டான விக்டோரியானா பிளேட்டை வந்து அடுத்தது அப்படின்னா, அந்த சொமாலியனோட ஒரு பகுதி, சொமாலியன் டெக்டானிக் பிளேட்ல ஒரு பகுதி வந்து உடைந்து இந்தியன் கடலை நோக்கி போகும். இதனால பக்கத்தில் உள்ள ரெட்சியில இருந்து, செங்கடல்ல இருந்து நீர் வந்து அந்த உடைந்த பகுதியில இருந்து புதிய கடல் வந்து உருவாகும் அப்படின்ட்டு சிந்தையா எவிங்கர், இந்த ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் வந்து சொல்றாரு. இது வந்து நடக்கிறதுக்கு 10 லட்சம் ஆண்டுகளுக்குள்ளவே ஏற்படும் அப்படின்ட்டு இந்த ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர்கள் சொல்றாரு. உள்ள இந்த 7 கண்டங்களும் 25 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த 7 கண்டங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சூப்பர் கான்டினென்ட்டா வந்து உருவாகும் அப்படின்னு ஜியோ சயின்ஸ் ரிசர்ச்சர் அவங்க சொல்றாங்க. அதாவது இந்த இப்ப இருக்கிற ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப், ஏசியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, இப்போ இருக்கிற இந்த 7 கான்டினென்ட்டும் 25 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த 7 கண்டங்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரு சூப்பர் கண்டமா, ஒரு சூப்பர் கான்டினென்ட்டா இது வந்து மாறும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர் அவங்க என்ன சொல்றாங்க. இந்த சூப்பர் கான்டினென்ட் அதற்கு வந்து நேம் வச்சிருக்காங்க. அதோட நேம் வந்து என்ன அப்படின்னா பங்கையா புரொசிமா எனும் சூப்பர் கான்டினென்ட் வந்து 25 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த 7 கண்டங்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரு சூப்பர் கான்டினென்ட்டா உருவாகும் அப்படின்னு ரிசர்ச்சர் என்ன சொல்றாங்க. ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சி கவர் பண்ணுங்க.